இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் பல்சர் 150 UG5 வண்டி, அதாவது BS6க்கு முன்னாடி போட்ட மாடல். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஃபியூஸை வச்சோன்னே எல்லா ஃபியூஸுமே அடியாது. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபியூஸே பழுக்குது, லைட்டாக ஸ்மோக் புகை வர ஆரம்பிச்சிருக்கும். இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து இது வந்து நார்மலாக இந்த ஃபியூஸ் போகலை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபியூஸ் போகுது. வண்டி இக்னிஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தா போகலை. ரெகுலேட்டரை கழட்டி விட்டோம்னா ஃபியூஸ் போகலை. ரெகுலேட்டர் மாட்டினோம்னா ஃபியூஸ் போகுது. இப்போ கழட்டி விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரில் உள்ள அந்த ப்ளூ கலர் வயரை மட்டும்தான் கழட்டி விட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃபியூஸ் போகல தெரியும், பார்த்தா தெரியும் வச்சுருக்கா அந்த ஃபியூஸ். அந்த எல்லோ கலர் ஃபியூஸில் பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகலை. இப்போ இந்த ப்ளூ கலர் வயரை மாட்டுறேன். இந்த ப்ளூ வித் ஒயிட் வயர், இந்த ப்ளூ வயரை மாட்டிட்டு மறுபடியும் அந்த ஃபியூஸில் நம்ம டச்சை பண்ணி பார்த்தோம்னா தெரியும் எப்படி அந்த ஃபியூஸ் வந்து பழுக்குதுன்ட்டு. இந்த ப்ளூ கலர் வயரை மாட்டிட்டு இப்போ பாருங்கள், இப்போ டச் பண்ணுறப்ப மறுபடியும் அந்த ஃபியூஸ் வந்து பழுத்து போகக்கூடிய ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடுறோம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்த ப்ளூ வித் ஒயிட் வயர் வந்து மேக்னெட் காயிலேருந்து வர வயர். இது வண்டி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஆகுது. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா தெரியும், இன்ஜின் சைட் கேஸ் உடஞ்சிருந்துச்சு. ஸோ இது வழியாக பார்த்திங்கன்னா மழை தண்ணி மிச்ச காயில் ஷார்ட் ஆகிருக்கு. அதனால தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் போகும் ஃபியூஸு. மித்தபடி இக்னிஷன் ஆன்லேருந்து செல் போடுற முன்னாடி வரைக்கும் போகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ள ஸ்டேட்டர் காயிலேருந்து தான் அந்த ப்ளூ வித் ஒயிட் 2 வயர் டபுள் வயராக வரும், ஒரு ஃபுல் வேவ் காயிலாக. அந்த காயில் வந்து உள்ளக்க வந்து நம்ம கிராங்கிங் ஆகிறப்ப காயில் ஷார்ட் ஆகி ஷார்ட் பண்ணுற லைன் வந்து டைரெக்டாக ரெகுலேட்டருக்குள்ளே போகிறப்ப ரெகுலேட்டரில் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா, ஒயிட் வயர் வந்து பாசிட்டிவ், இந்த பிளாக் எல்லோ வந்து நெகட்டிவ், இதை போய் ஷார்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இப்போ அந்த காயிலேருந்து போகிற ஒரு ப்ளூ வித் ஒயிட்டை டிஸ்கனெக்ட் பண்ணோன்னே உள்ளக்க அந்த ஷார்ட் ஆகிறது நடக்கலை. நாங்கள் இதுக்காண்டி பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர்லாம் மாற்றி பார்த்தோம். சரி ரெகுலேட்டர் பிடிங்கி விட்டோன்னே ரெகுலேட்டர் தான் நினச்சி பார்த்தோம், ரெகுலேட்டர் மாற்றி சரி வரல. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த காயிலேருந்து வர சிங்கிள் வயரை கட் பண்ணி விட்டு பார்த்தப்ப தான் தெரியுது இது வந்து ஸ்டேட்டர் காயில் பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ ஸ்டேட்டர் காயில் அந்த கேஸ் வந்து டேமேஜ் ஆகி என்னன்னாலும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஸ்டேட்டர் காயில் போயிருந்துச்சு. இந்த ஃபுல் வேவ் காயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இதை பாடி பண்ணாலுமே, அதாவது ஃபுல் வேவ் காயில் பாடி ஆகக்கூடாது, ஆனாலும் இந்த வண்டி காயில் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஆகவே இல்லை. ஸோ அதுதான் பாடி பண்ணி பார்த்தாலும் இந்த 2 ப்ளூ வித் ஒயிட் வயர் இருக்கும் பார்த்திங்களா, அதை பாடி பண்ணி பார்த்தாலுமே பாடி ஆகாது. ஸோ பாடி ஆச்சுன்னா கூட நம்ம அந்த காயில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதை ஏற்கனவே நம்ம பாடி பண்ணி பார்த்து ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சுன்னா பார்த்து செக் பண்ணிடலாம். ஆனால் இந்த வண்டியோட காயிலில் அந்த மாதிரி எதுவும் லீக்கேஜ் இல்லை. காயில் வேறு கொஞ்சம் டிமாண்டில் இருந்தனால ஆர்டர் போட்டிருக்கு. வந்தோடனே மாட்டிட்டு அடுத்த வீடியோ